நமஸ்தே 4th ஸ்டாண்டர்ட் சத்ரம். இப்போ நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். டெஸ்ட்டுக்கான செகண்ட் ரிவிஷன் கிளாஸ் இது. ஃபஸ்ட்டு ரிவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்வேர் லெட்டர்ஸ், வியஞ்சன் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ், இதை மூணையும் பார்த்தோம். அது நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோப்பா. அடுத்து இப்போ செகண்ட் ரிவிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிதா பார்க்க போகிறோம். என்ன கவிதா? பிரார்த்தனா கவிதாவில் என்ன கேட்குறோம்? மாங்கு ரகேகம் ஏகவர்தான். நாங்கள் கேட்கக்கூடிய இந்த வரங்களை கொடுத்து அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வேண்டுறோம்? கடவுள்கிட்ட வேண்டுறோம். குழந்தைகளாகிய நாம் கடவுளிடம் வேண்டுகிறோம். அதான் பிரார்த்தனா கவிதாவில் சொல்லியிருக்காங்க. கவிதானா போயம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கவிதானா போயம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதில் உள்ள எக்ஸசைஸ் தான் இப்போ இந்த ரிவிஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கடின் சப்த நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கு எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க டிக்வேர்ட்ஸ் தான் வரும். கடின் சப்த எப்படி கேட்பாங்க? டிக்வேர்ட்ஸாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் அப்பமான்னு இருக்குது. அப்பமானா இன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த அப்பப்பானை எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க கொடுத்து இந்த டேஷ் விட்டுருவாங்க. பேக்கு பதிலாக மா கொடுத்துருப்பாங்க, நே கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல வேண்டி எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்து பூவை கொடுத்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க? டேஷ் கொடுத்தாங்கனாக்கா அந்த டேஷில் என்ன எழுதணும்? இக்கு எழுதணும். ஓகேவா? புக்குன்னா பசின்னு அர்த்தம். தேர்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? நம்புறேன்னு சொல்லியிருக்கோம், பணிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன நான் கொடுத்துருவாங்க? இம்ரை. இல்லை, உனக்கு இம்ரை கஷ்டமாக இருந்துன்னு வச்சுக்கோ, இம்ராவை கொடுத்துட்டு நேக்கு ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. நான் எழுதுறது உனக்கு ஈஸி தானே. அப்போ என்ன பண்ணலாம்? இம்ராவை கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டேஷ். அந்த டேஷில் நீ என்ன எழுதணும்? நே அப்படிங்கிறது எழுதணும். ஓகேவா? ஃபோர்த்து ஒன்றா என்ன இருக்குது? கல்யாண்னா ஹாப்பி, சந்தோஷம், நன்மை அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் எப்படி கொடுப்பாங்க? இப்போ காவும் இல்லும் கொடுத்துட்டாங்க. இந்த யாவுக்கு ஒரு டேஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் நே கொடுத்துருப்பாங்க. இந்த எம்டியாக இருக்கிற டேஷ் இடத்துல என்ன பண்ணணும்? யா அப்படிங்கிற லெட்டரை நீ எழுதணும். ஓகேவா? ஃபிஃப்த்து ஒன்று எனக்கு வர்தான்னா வரம், பூன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வர்தானில் என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா. வேக்கிட்ட டேஷு, தா, நேக்ரைன் டேஷு. அப்போ தாவையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேஷு, லாஸ்ட்டும் டேஷு. அப்படின்னா என்னது? தா இன்னு வேவையும் நேவையும் எழுதணும். அப்படி நல்லா நம்மளுக்கு தெரியணும்னு நீ என்ன பண்ணியிருக்கணும்? டிக்வேர்ட்ஸில் எல்லாம் படித்து எழுதி பார்த்துருக்கணும். அது தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு டிக்வேர்டு என்ன? அப்பமான், மா இன் அப்பமான். செகண்ட் ஒன்று பூ இக், செகண்ட் க. தேர்டு ஒன் நம்பரை நான் போட்டு மே போடுவோம். இது மாதிரி ஒரு மேப் போட்டு இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் வந்துடும். அது என்ன? இம்ரன்னு அர்த்தம். அடுத்து என்ன வந்திருக்கு? கல்யாண கல்யாண் அப்படின்னா ஹாப்பின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஃபிஃப்த்து ஒன்று வர்தான், வர்தான். இது மாதிரி லெட்டர்ஸ் சொல்லி நீ எழுதி பார்க்கணும். ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்த எக்ஸசைஸ் தான். அது இப்போ என்ன திருப்பி தான் பார்க்குறேன். ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கிரேஜி அர்த்தம்னா என்னது? மீனிங்ஸ். அங்கிரேஜி அர்த்தம்னா மீனிங்ஸ். ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங். அங்கிரேஜினா ஆங்கிலம். ஸோ ஹிந்தி வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆங்கிலத்தில் மீனிங்ஸு எழுதுகிறோம். கல்யாணுங்கிற வேர்டு நம்ம டிக்வேர்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கல்யாணுங்கிற வேர்டை டிக்வேர்ட்ஸ்லேயே பார்த்தோம். இப்போ கல்யாணம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஹாப்பி. கல்யாணம்னா என்ன சொல்கிறாங்க? ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பச்சா அப்படின்னா என்னது? சைல்டு, குழந்தை. பச்சானா சைல்டு. நீங்களாம் என்னது? பச்சா. ஓகேவா? தேர்டு ஒன் ஜன்னா பீப்புள், மக்கள் சொல்லுவோம். ஜன்னா என்னது? பீப்புள். ரோக்னா என்னது? டிசீஸ், நோய். ரோக்னா என்னது? டிசீஸ், நோய். பூக்கு அப்படின்னா என்னது? ஹங்க்ரி, பசி. பூக்குனா ஹங்க்ரி, பசி. ஃபஸ்ட்டு ஒன் கல்யாண்ங்கிற வேர்டை கொடுத்தா நீ என்ன எழுதணும்? HEPPY, ஹாப்பின்னு கண்ண மூடி எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பச்சா அப்படின்னு வேர்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. நீ என்ன எழுதணும்? சைல்டு, CHILD, சைல்டுன்னு எழுதணும். தேர்டு ஒன் அப்படிங்கிற வேர்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன எழுதியிருக்கணும்? PEOPLE, பீப்புள். எல்லா லெட்டர்ஸும் நீ என்ன பண்ணு? கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஃபோர்த்து ஒன்று ரோக்னா என்னது? டிசீஸ், DISEASE, டிசீஸ். ஓகேவா?
ஃபிஃப்த்து என்னது பூக்கு, பூக்குனா பசி, அதுக்குன்னா இங்கிலீஷில் ஹங்க்ரி, HUNGRY ஹங்க்ரி. ஓகேவா? 5 ஹிந்தி வேர்டுக்கும் 5 இங்கிலீஷ் மீனிங்ஸு சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்து ப்ரிப்பேர் ஆகிக்கோ. 6th ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன். தன்னுனா மணி, தன்னுனா மணி, MONEY மணி. 7th ஒன் வர். வர்னா என்னது பூன், வரம்னு சொல்லியிருக்கேன். வர்னா என்னது பூன், வரம், BOON பூன். 8th ஒன் வித்யா. வித்யானா என்னது எஜுகேஷன். வித்யானா எஜுகேஷன், கல்வின்னு சொல்கிறோம்ல அதுதான். EDUCATION எஜுகேஷன். வித்யானா எஜுகேஷன். 9th ஒன் பல். பல்னா ஸ்ட்ரென்த்து. பல்னா ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு கேட்குறாங்கல்ல அதுதான். STRENGTH ஸ்ட்ரென்த், STRENGTH ஸ்ட்ரென்த்து. 10th ஒன் புத்தி. புத்தினா என்னது இன்டெலிஜென்ட். புத்தினா இன்டெலிஜென்ட், INTELLIGENT இன்டெலிஜென்ட், INTELLIGENT இன்டெலிஜென்ட். ஓகேவா? தன்னுங்கிற வேர்டு கொடுத்தா நீ என்ன எழுதணும்? மணி. வர் கொடுத்தா பூன், வித்யா எஜுகேஷன், பல் ஸ்ட்ரென்த்து, புத்தி இன்டெலிஜென்ட். புரிஞ்சுதா? புத்தினா இன்டெலிஜென்ட். ஓகே, எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோ. 11th ஒன்றா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்புற. 11th ஒன்றா என்ன கொடுத்துருக்காங்க? நம்புறேன்னா கைண்டு, பணிவாக இருக்கும். நம்புறேன்னா என்னது கைண்டு, பணிவு, KIND. 12th ஒன் ஹம்னா நாம், நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்னது இங்கிலீஷில் வி. ஹம்னா நாம், நாங்கள். தமிழில் இங்கிலீஷில் WEV. 13th ஒன்று தும் ஆப் அப்படின்னா YOU, தும் ஆப் யூ. 14th ஒன் லடாயி. லடாயினா ஃபைட், FIGHT, லடாயி ஃபைட். 15th ஒன் பாயி, பிரதர். 15th ஒன்று பாயினா பிரதர், BROTHER பிரதர். ஓகேவா? 11th ஒன் நம்ர கைண்ட். 12th ஒன் ஹம் வி. 13th ஒன் தும் ஆப் அப்படின்னாக்கு தும்னு வந்தாலும் சரி, ஆப்னு ஒரு வேர்டு கொடுத்தாலும் அதுக்கு நீ என்ன எழுதணும்? யூ அப்படின்னு. ரெண்டுமே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத ஏதாவது ஒன்று கொடுத்துவாங்க, பொண்ணு தான் கொடுப்பாங்க. தும்முங்கிற வேர்டு கொடுத்தாலும் நீ என்ன எழுதலாம்? யூ எழுதலாம். ஆப்னு இந்த தும்முங்கிற ஃபஸ்ட்டு வேர்டு கொடுத்தாலும் நீ என்ன எழுதலாம்? யூ. செகண்டாக உள்ள அதை கொடுக்காம ஆப் ஒன்றே கொடுத்தாங்கனாலும் நீ யூ அப்படிங்கிற மீனிங்கை எழுதலாம். 14th ஒன் லடாயி. லடாயினா ஃபைட்டு, சண்டை போடுறது. 15th ஒன் பாயி. பாயினா என்ன சொல்லியிருக்கேன்? பிரதர். பாயினா பிரதர். ஓகே. 16th ஒன் அப்பமான். 16th ஒன் அப்பமான். அப்பமான்னா என்ன? இன்சல்ட், இன்சல்ட் பண்ணுறது. INSULT இன்சல்ட். அப்பமான்னா இன்சல்ட்டு. 17th ஒன் சிக்கா. சிக்கானா லேர்ன், LEARN லேர்ன். சிக்கானா லேர்ன், LEARN. 18th ஒன் மாங்க். மாங்க்னா ஆஸ்க், ASK ஆஸ்க். மாங்குனா ஆஸ்க், ASK ஆஸ்க். 19th ஒன் துக். துக்குனா சேட், SAD சேட். துக்குனா SAD சேட். 20th ஒன் சப். சப்னா ஆல், ALL ஆல். ஓகேவா? 16th ஒன் அப்பமான் இன்சல்ட். சிக்கா லேர்ன். மாங்க் ஆஸ்க். துக் சேட். சப் ஆல். ஓகேவா? இதுதான் இங்கிலீஷ் மீனிங்ஸ். அங்கிரேஜி அர்த்தம்னா அதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா உல்டே. உல்டேனா ஆப்போசிட்ஸ். கொடுத்துருக்க ஹிந்தி வேர்டுக்கு எதிர்ப்பதமான உள்ள ஹிந்தி வேர்டை போட போகிறோம். ஓகேவா? உல்டேனா என்னது? ஆப்போசிட்ஸ். படானா சோட்டா. படாங்கிறது பெரிய, சோட்டாங்கிறது என்னது? சிறிய. படா சோட்டா. படான்னு வந்தால் என்ன வரணும்? சோட்டா. எழுதி பார்த்தா தான் அது வரும். ஓகேவா? செகண்ட் ஒன் சுக்கு துக்கு. சுக்குனா சுகமாக ஹாப்பியாக இருக்கிறது. துக்குனா சேடு, வருத்தமாக இருக்கிறது. சுக்கு துக்கு. தேர்ட் ஒன் வர் ஷாபு. வர்னா வரமம், வர்னா வரம். ஷாபுனா ஷாபம். சரியா? ஷாப்னா ஷாபம். தென் லட்கா லட்கி. ஃபோர்த் ஒன் லட்கானா லட்கி. லட்கானா பாய், லட்கினா கேர்ள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பச்சா பச்சி. பச்சானா பச்சி, குழந்தை. மேல் சைல்டு, ஃபீமேல் சைல்டு. மேல் சைல்டு,
ஃபீமேல் சைல்டு. ஓகேவா? உல்டே, உல்டேனா ஆப்போசிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது படான் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சோட்டா பெரிய சிறிய. செகண்ட் ஒன் சுக்குன்னு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் துக்கு ஹாப்பி சேடு. தேர்ட் ஒன் வர்ரு ஷாபு, வர்னா வரம், ஷாப்னா சாபம். ஃபோர்த் ஒன் லட்கா லட்கி பாய் கேர்ள். ஃபிஃப்த் ஒன் பச்சா பச்சி மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு. ஓகேவா? உல்டே புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னது ஜவாப் தோ. ஜவாப் தோனா என்னது கிவ் ஆன்சர்ஸ், கொஷின் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பச்சா ஈஸ்வர் से क्या मांगते हैं. பச்சே ஈஸ்வர் से क्या मांगते हैं, குழந்தைங்க கடவுள்கிட்ட என்ன கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன வருது, பச்சே ஈஸ்வர் से. இது அப்படியே கொஷினில் உள்ளது தான், இது அப்படியே கொஷின் உள்ளது தான். வித்யா பல் புத்தி அவர் நம்ர भी मांगते हैं. அந்த கியாங்கிற வேர்டுக்கு பதிலாக என்னென்ன போட்டிருக்கோம், பல் புத்தி அவர் நம்ர, இதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். பாக்கியெல்லாம் கொஷின் உள்ளது தான். சரிங்களா? வித்யா பல் புத்தி அவர் நம்ர, இதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். பச்சே ஈஸ்வர் से क्या मांगते हैं அப்படிங்கிறது கொஷின். அதுக்கு பச்சே ஈஸ்வர் से கொஷினில் உள்ளது தான். கியாங்கிற வேர்டை எடுத்துட்டு வித்யா பல் புத்தி அவர் நம்ர भी मांगते हैं. ஓகேங்களா? இவ்வளோ தான் கொஷின். கடவுள்கிட்ட வந்து குழந்தைங்க என்ன கேட்குறாங்க, கல்வி, நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல பணிவை கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் வேண்டுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, நல்லா புரிஞ்சிருச்சா? செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜன் ஜன் கா பிரபு கைசே ரகத்தே ஹே. மக்களின் பிரபுனா அந்த இடத்துல தலைவர், தலைவர்கிறவர் எப்படி இருக்கணும்? கொஷினில் உள்ளதே பாரு, ஜன் ஜன் கோ பிரபு, காங்கிறது கோன் மாற்றிருக்கு, அவ்வளோதான். प्रभु दुख रोग भय आदि को दूर भगाकर रखते हैं. आदि को दूर भगाकर रखते हैं. இந்த கைசேக்கு பதிலாக என்னென்ன போட்டிருக்கோம், துக்கு ரோகு பை ஆதிக்கோ தூர் பகாக்கர் ரகத்தேகை கொஷினில் உள்ளதே தான். ஓகேவா? மக்களின் தலைவங்கிறவன் எப்படி இருக்கணுமா, துக்கங்களை போக்கக்கூடியவனாகவும் நோய்களை போக்கக்கூடியவனாகவும் பயங்களை அகற்றக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஜன் ஜன் கா பிரபு கைசே ரகத்தேகை. ஜன் ஜன் கோ பிரபு துக்கு ரோகு பை ஆதிக்கோ தூர் பகாக்கர் ரகத்தேகை. ஓகேவா? நல்லா படித்து பார்த்து எழுதி பார்த்தினா தான் புரியும். தேர்ட் ஒன் बच्चे आपस में कैसा रहते हैं. बच्चे आपस में कैसा रहते हैं. बच्चे आपस में सदा बाई बाई मिलकर रहते हैं. பச்சே ஆப்பஸ்மே கைசா ரகத்தை, குழந்தைங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எப்படி பழகணும், நெய்பர்ஸ்ட்டு எப்படி இருக்கணும். பச்சே ஆப்பஸ்மே சதா, ஆப்பஸ்மே வரலும் கொஷினில் இருக்கிறது. நம்ம என்ன ஆன்சர் என்ன பண்ணோம், சதா பாயி பாயி மில்கர் தான் படிக்கிறது. சதா பாயி பாயி மில்கர் ரகத்தேகி. குழந்தைங்க அருகில் உள்ளவர்கள்ட்ட எப்படி இருக்கணும், சகோதர உணர்வுடன் கலந்து பழக வேண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் பச்சே ஆப்பஸ்மே கைசா ரகத்தேகி. बच्चे आपस में सदा बाई बाई मिलकर रखते हैं. சகோதர உணர்வுடன் கலந்து பழக வேண்டும். ஓகேவா? फोर्थ वन ईश्वर हमको क्या सिखाते हैं. கடவுள் நமக்கு என்னத்தை கற்றுத்தரணும், கடவுள் நமக்கு நம்ர சிக்காத்தே, பணிவுடன் இருக்க கற்றுத்தரணும். ஓகேவா? ஈஸ்வர் ஹம்கோ கியா இதெல்லாம் கொஷினில் உள்ளதான். கியாங்கிற வேர்டை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், ஈஸ்வர் ஹம்கோ இந்த கியாங்க்கு பதில் இந்த நம்ரங்கிறத ஒட்டி தான் எழுதுகிறோம். அதெல்லாம் கொஷின் உள்ளதான், நம்ரை ஒட்டி தான் எழுதுகிறோம். நம்ர சிக்காத்தேகே. ஈஸ்வர் ஹம்கோ நல்லா பணிவாக இருக்கக்கூடிய பக்குவத்தை நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஈஸ்வர் ஹம்கோ கியா சிக்காத்தேகே. ஈஸ்வர் ஹம்கோ நம்ர சிக்காத்தேகே. புரிஞ்சுதா கொஷின் ஆன்சர்லாம்? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம பிரார்த்தனா போயத்தில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டிவிஷனில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்வர் வியஞ்சன் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் டிவிஷனில் என்ன பார்த்தோம், பிரார்த்தனா போயத்தோட எக்ஸசைஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். ஒரே எக்ஸசைஸ்லேயே ஒரே ரிவிஷன்லேயே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணல. அதனால் ஒவ்வொரு ரிவிஷனையாக நல்லா போட்டு கேட்டுப்பார், நல்லா ப்ரிப்பேர் ஆகி இதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். இவ்வளோ நாளாக நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கலனாலும் இப்போ ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும்னாது என்ன பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டை நல்லா அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிவிஷனில் பார்ப்போம். தன்யவாத் சாத்ரோம்.